ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு பான் கேக் சிக்கன் ரோல் சாண்ட்விச் அது எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. ஒரு கேப்சிகம் 2 எடுத்து இதே போல் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு கேரட்டையும் அதே போல் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பான் கேக் செய்கிறதுக்கு 2 கப் ஃப்ளவர் எடுத்துருக்கு, 2 முட்டை, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா இது கொஞ்சம் நல்லா லூஸாக ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிஸாக வரணும். நம்ம அந்த பான் கேக் செய்யும் போது அந்த வெங்காய தோசை சுடுவோம் இல்லையா, ரொம்ப நைஸாக அந்த மாதிரி நைஸாக சுடணும். இது நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கரைச்சி இதை போல் இந்த லூஸு இருக்கணும். ஊற்றி நல்லா மெல்லிஸாக ஊற்றி நம்ம இதை போல் சுட்டு எடுக்கணும். லேசாக அந்த 2 பக்கமாக லேசாக வந்து செவந்ததும் நம்ம இதை போல் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். நான்ஸ்டிக் தவா இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் தவா இல்லாட்டி லேசாக அதில் எண்ணெய் தடவிங்க, லைட்டாக எண்ணெய் தடவிட்டு சுட்டெடுங்க, அழகாக வரும். இது போல் நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவை கரைச்சி சுட்டு எடுத்துக்கிறோம். மாவுக்கு ஒன்றும் இல்லை, மைதா, முட்டை, உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இப்போ அதுக்கு நம்ம சிக்கன் ரெடி பண்ணுவோம். ஒரு வானொலியில் நான் ஓலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த ஆயில் வேணால் சேர்த்துங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் சேர்த்து 2 கார்லிக்கு பூண்டு பல் 2 நல்லா பொடிசாக நறுக்கி, ஒரு வெங்காயத்தையும் பொடிசாக நறுக்கி வேக வைக்கிறோம், வதக்குறோம். நல்லா வதங்கினோடனே அந்த கேரட்டை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்து இதோட வதக்குறோம். இது சேர்ந்து வதங்கி வரும்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கனை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா நீர் வத்துற அளவுக்கு வதக்கிக்கிறோம். நல்லா சிக்கனு கேரட்லாம் நல்லா வெந்து வந்த பிறகு அந்த பொடிசாக வெட்டி வச்சுருக்கிற கேப்சிகம் அதையும் இதில் நம்ம போட்டு வச்சுக்கிறோம். அதோட சால்ட்டும் பிளாக் பெப்பர், உப்பும் மிளகுத்தூளும் எவ்வளவு தேவையோ தேவைக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு தஹினியா சாஸு ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் 1 கப்பு தயிரும் சேர்த்துக்கிறோம். அப்படி இல்லாட்டி தஹினியா சாஸும் தயிரும் இல்லாட்டி நீங்கள் கிரீம், சீஸையும் குக்கிங் க்ரீமோ இல்லை வைப்பிங் க்ரீமோ சேர்த்துக்கலாம். அது இல்லாட்டி நம்ம இதை சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்குது தஹினியாவும் தயிரும் 2 சேர்த்து அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பான் கேக்கில் அந்த தோசை மாதிரி சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் க்ரீம் சீஸு தடவி இந்த சிக்கன் ரெடி பண்ணதை எடுத்து வச்சு ரோல் மாதிரி நம்ம பரட்டணும், சுற்றணும். இதை போல் மடக்கிங்க. கீழே ஒரு மடிப்பு, சைடில் 2 பக்கமும் மடித்து அப்படி சுற்றினீங்கன்னா ரோல் ரெடி ஆகிடும். அப்படியே ரெடி பண்ணி வச்சிட வேண்டியது தான். இதை நம்ம இப்படியோ சாப்பிடலாம், அப்படி இல்லை நம்ம ஒரு திருப்பி தவாவில் வச்சு அப்படியே ஒரு வயிற்று தூக்கி வச்சிங்கன்னா ஒரு மூடியை வச்சு ஒரு வயிற்று தூக்கி வச்சிங்கன்னா ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா அதில் கொஞ்சம் அப்படி செவந்தா மாதிரி வரும், அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நம்ம ஒன்றும் அதெல்லாம் செய்யறது கூட தேவைப்படாது, தேவைப்பட்டால் சொல்கிறேன். நல்ல ஒரு டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும்.
செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.